பாசம் திரைக்களம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. பொதுவாக கிராமங்களில் குலதெய்வ வழிபாடு என்பது பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. கிராமத்து பொதுமக்கள் தங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுக்குரிய நாளாக சிவராத்திரியை கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்படி ஒரு சிவராத்திரியை ஒட்டி சருகு வளையப்பட்டி என்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து முகங்களை நாம் சந்திக்க நேர்ந்தது. மகா சிவராத்திரிலாம் வந்துருச்சு, ஒரே ஜாலி தான். என்னதான் அரண்மனை மாதிரி வீடு இருந்தாலும் கிராமத்துல போய் இந்த குலதெய்வ வழிபாடு மகா சிவராத்திரி பண்றது, இந்த ஊர்களும் இந்த உறவுகளும் முழுகூடி இருக்கிற அந்த அதுலேயே அந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த அழகர் மலைக்கு போய் இந்த குலதெய்வ வழிபாட்டு தீர்த்தத்தை கொண்டு வருவோம். அந்த ஒரு இன்பமே தனிதான். எனக்கு அந்த சந்தர்ப்பம் இணைந்து அழகர் மலையில போய் நம்ம குலதெய்வ சிவராத்திரி வழிபாடு தீர்த்தம் எடுத்துட்டு வந்து சருகு வலையை பற்றிய அந்த கிராமத்து மக்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி வந்து அவங்க பாருங்க, அவங்க வணங்குற தெய்வம் வந்து சூலப்படாரின்னு ஒரு அம்மன். அதை குலதெய்வமா வழிபடுறவங்க தான் இந்த சருகு வலையை பற்றி கிராமம். இயல்பான ஒரு சந்திப்பு தான். அவங்ககிட்ட இருக்கிற அந்த விஷயங்கள் பூரா பார்த்தா அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது. நகர்ப்புறத்துலலாம் அதெல்லாம் நம்ம ஒரு எந்திர கதியா போயிட்டு இருக்கிறதுல உள்ளுணர்வா அந்த நம்ம குலதெய்வ வழிபாடு அதை நினைக்கும் போதே அந்த வெள்ளந்தி மக்களுடைய அந்த அன்பு வந்து அப்படியே நம்ம மனசை கவ்வுதுங்க. அவங்களுக்கு 7 தர பேரு அப்படிங்கிற ஒரு பேரு. 7 தர பேருன்றது என்னதுன்னா அவங்களுக்கு 7 பெண் தெய்வங்கள் கொண்ட ஒரு குலசாமி. இப்படி அந்த 7 தர பேருன்றது இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கு 7 பெண் தெய்வங்கள் கொண்ட ஒரு குலசாமிகளை இன்னைக்கு அவங்க வழிபட்டு வர்றாங்க. சூலப்பிடாரி அம்மன் கோவில் இருக்குங்க. அந்த கோவில் எங்க இருக்குன்னா மலையர் ஆதிரப்பட்டி இருக்கு, அந்த ஊர்ல தான் இருக்கு. எப்படியோ நமக்கு அந்த அருள் கிடைச்சிச்சு, போய் பார்க்கணும். ஆனா அந்த சாமி எப்படின்னா ரொம்ப பெரிய கோபுரமோ கொடிமரமோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு திரிசூலம், சூலாயுதத்தை அவங்க தெய்வமா வர்றாங்க. அதுதான் சூலப்பிடாரின்னு அவங்க பேர் வச்சு இன்னைக்கு அந்த 7 கரை பேர் வந்து 7 கரை மக்களுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பண்பாடா அந்த மக்கள் இன்னைக்கு அன்போட வாழ்ந்துட்டு. மனிதகுல வரலாறு உணவு சேகரிக்கும் சமூகம், வேட்டை சமூகம், வேளாண் சமூகம் என்று வரிசைப்படுத்தப்படுகிறது. பண்பாடும் நாகரீகமும் வளர்ச்சியடைந்த போது அடிப்படையில் தாய்வழிச் சமூகமாக இருந்த சமூகம் பிடாரி அம்மனை ஆதித்தாய் தெய்வமாகவும் வழிபட்டுள்ளனர். ஆதி காலத்தில் என் பாட்டன்மாரும் வடநாடு விட்டு தென்னாடு என் தெய்வத்தை 7 தெய்வத்தையும் கொண்டு வந்திருக்கேன், 7 கன்னிமார்களையும். அப்படி வருங்காலத்தில் பொன்னமராவதியில் வந்து தங்கியிருக்காங்க. பொன்னம நாட்டிலையும் ஏனாதி கம்பாங்கிற ஒரு கம்மா பிரகரையில் குடியிருந்துருக்காங்க. அப்படி குடியிருந்து வரும் காலத்தில் சோழனுக்கும் நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனுக்கும் வார் வந்திருக்கு. இப்படி வார் வரும் காலத்தில் 2 முறை நெடுஞ்செழிய பாண்டிய போர் தொடுத்தும் ஜெயிக்க முடியலை சோழனை. அப்படி ஜெயிச்சு வர முடியாத காலத்தில் அப்போ அந்த வழியாக என் பாட்டன்மார் 7 பேர் இருந்த பாட்டன்மார் 7 பேர் இருந்த இடத்து வழியாக ஒரு இளைய பெண்ணு போர்விக்க வந்திருக்கு. அப்போ அந்த பெண்ணு என்னோட பாட்டன்மார்களோட தீவன குரகத்தை கண்டு அதை போய் படை தளபதிக்கிட்ட சொல்லுது. இந்த மாதிரி ஒரு 7 பேர் அங்கே 7 குடும்பம் ஏனாதி கம்மாயில் இருக்காங்க. அவங்கள போய் பார்த்தா நீங்க போரை ஜெயிச்சிடலாம், அவங்க தீப வல்லமை பொருந்தவங்க, அவங்களை பார்த்தா கட்டாயமா போரை ஜெயிச்சிடலாம் பொண்ணு தளபதி கிட்ட சொல்லும் போது, தளபதி மறாத நாள் அப்படி ஒரு ஆள் இருக்கானா, சரி நம்ம போய் தளபதி மறாத நாளே போய் ஒரு ஆளை வச்சு அனுப்பி அவங்களை கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர சொல்லணும். அப்படி கூட்டி போய் கேட்கும்போது என் பாட்டன்மார் அத்தாடி ஒரு மன்னனை போய் நாங்கள் ஜெயிக்கிறதா, அது எப்படி எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அஞ்சு ஒரு நாள் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, நாங்கள் கொண்டு வந்த தெய்வத்துக்கிட்ட கேட்குறோம், தெய்வம் உத்தரவு கொடுத்தா நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட மறாத நாள் உத்தரவு கேட்க வந்திருக்கான்.
அப்படி உத்தரவு கேட்கும்போது தெய்வங்கள் சொல்லியிருக்கு, நீங்கள் முன்னே போய் நில்லுங்கடா, நாங்கள் உங்களுக்கு முன்னே நிற்கிறோம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு தெய்வங்களை பாட்டன்மார் கொண்டு வந்த தெய்வங்கள் சொல்லியிருக்கு. கொண்டு வந்த தெய்வங்கள் 7 தெய்வம். முதல் தெய்வம் பொன்னழகி அம்மன், பச்சனாட்சி அம்மன், சூலப்பிடாரி அம்மன், உளியநாயகி அம்மன், பூவாளநாச்சி அம்மன், பெரியநாச்சி அம்மன், சிறியநாச்சி அம்மன். 7 பேர், 7 கரப்பேர் இருந்திருக்கோம். ராமன் வகைரா, மத்தன் வகைரா, சுப்பன் வகைரா, வேம்பன் வகைரா, பூவன் வகைரா, காயாம்பட்டியார் வகைரா, பாஞ்சாங்கர வகைரான்னு இப்படி 7 கரப்பேரும் அங்க இருந்திருக்கோம். அப்படி இந்த போருக்கு வராத நாள் அவங்க ஐயா நாங்கள் உத்தரவு கேட்டுட்டோம், தெய்வம் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு, நாங்கள் போருக்கு வர தயார், நீங்கள் எப்போ போர் நடத்துறீங்களோ அன்னைக்கு சொல்லுங்கள், நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பாட்டன்மார் சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ அடுத்த போருக்கு நாள் குறித்து, எப்பா இவங்களை முன்ன நிற்கணும்டா, முன்னப்பாட்டணும்டா அப்படின்னு சொல்லி தளபதி எங்கள் 7 தாமக்களை 7 கரப்பேரையும் முன்ன கொண்டே நிப்பாட்டியிருக்காங்க போருக்கு முன். அப்படி நிப்பாட்டு காலத்தில் சோழ மன்ன போர் நிறுத்த வரும் காலத்தில் அப்போ 7 பேர் 70 பேரா, 70 பேர் 700 பேரா, 700 பேர் 7000 பேரா, 7000 பேர் 7 லட்சம் பேரா அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஆக படைவளம் பாண்டியனோட படைவளம் பெருசாக இருக்குது, இங்கே நம்ம ஜெயிக்க முடியாது, இனி நம்ம அங்கே போனோம்னா தோத்தம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கி பாண்டிய மன்னர் ஜெயிச்சுட்டார், அந்த படைவளத்தை மீட்டிட்டார், ஜெயிச்சு வந்துட்டார். அப்படி ஜெயிச்சு ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் இந்த நாம் 2 முறை படையெடுத்து ஜெயிக்க முடியல, 3ஆவது முறை நீங்கள் வந்து ஜெயிச்சு கொடுத்ததுனால உங்களுக்கு 7 கிராமம் தர்றேன், இந்த 7 கிராமத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, ராசா பட்டமும் மந்திரி பட்டமும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு, அப்படி ஒரு கிரீடமும் கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்துருங்க. அந்த கிரீடத்தை வச்சு சிறிது காலம் எங்கள் பாட்டனுங்க அங்கே இருந்திருக்காங்க. அதுலேருந்து புரிஞ்சு சரி நம்ம இது வரைக்கும் வாழ்ந்துட்டோம், இனி நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு திசையில் போய் நம்ம மக்கள் வளத்தை பிரிக்கணும், இப்படி இதுக்காக ஆளுக்கு ஒரு திசையில் திரும்பி வந்திருக்காங்க. இப்படி வருங்காலத்தில் பொன்னமராதி நாட்டிலிருந்து கூழாங்குறிச்சி வழியா எழுமணி சித்தமொழி வழியா இப்படி வந்து பொன்னமராதிலேருந்து எழுமணி சித்தமொழி வழியா வந்து மல்லாக்கோட்டைன்னு ஒரு நாடு இருக்கு. மல்லாக்கோட்டை நாட்டை வந்து தங்கி அங்கே ஒரு தெய்வத்தை விட்டுட்டு அப்படியே வந்து மதுவட்டி கரையில் மதுக்கரைன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து 3 கரை பேர் மட்டும், அதாவது ராமன், சுப்பன், பத்தன், இந்த 3 கரை பேர் மட்டும் மதுவட்டி கரையில் வந்து மதுவட்டி கரையில் கோயில் கட்டி அங்கே கும்பிட்டு வந்துருக்காங்க. இப்படி அங்கே இருந்தும் சரி நம்ம 3 பேராக இருக்கோமே, இதுலேயும் நம்ம இனங்களை பெருக்கணும் அப்படின்னு சொல்லி 3 கரை பேரும் புரிஞ்சு பத்திரன் வகைரா மட்டும் ஓரிப்பட்டி மண்டலம் வந்து கொஞ்ச காலம் ஓரிப்பட்டியில் மண்டலம் வந்து கோயில் உருவாக்கி அங்கே கொஞ்ச காலம் இருந்திருக்காரு. சரி இந்த இடம் சரி வராது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்து வளையராதிப்பட்டி, இந்த மண்டலம் வளையராதிப்பட்டி மண்டலம் வந்து பாலக்கொப்பூனி, இது வந்து என் பாட்டன்மார் தலைமுறையா இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் 7-8 தலைமுறையா கும்பிட்டு வரோம். எங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறையா என் பாட்டன்மார் கும்பிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பாண்டியன் காலத்துக்கும் போது எத்தனை தலைமுறைன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் 7 தலைமுறையா இந்த கோயில், இந்த சூலப்பிடாரியம்மன் கோயிலில் கும்பிட்டு வரோம். மாசி திருவிழா நடத்திட்டு வர்றோம். மாசி திருவிழா சிவராத்திரிங்கிற மாசி திருவிழா நாங்கள் நடத்திட்டு வர்றோம். கருவலை வீட்டிலேருந்து நாங்கள் வந்து இந்த கோயிலை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கருவலை வீட்டில் மற்ற எல்லா மற்ற 7-10 ஊரில் என் பங்காளிகள் இருக்காங்க. எல்லாரும் ஒன்று நினைச்சு வந்து இந்த கோயிலை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது எங்கள் கோயிலோட வரலாறு. பொதுவா மன்னர்கள், அது எந்த மன்னர்களாக இருந்தாலும் வரலாற்றை நாம் அறியணும் அப்படின்னு சொன்னா நமக்கு கல்வெட்டுக்களை காட்டிலும் செப்பேடுகள் தான் அதிகமா வந்து நமக்கு புரியும். கடைச்சங்க காலத்து பாண்டியர்கள்ல ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், தலையாளங்கானத்து சிறுவெந்து நெடுஞ்செழியன் ஆகிய மன்னர்கள் முக்கியமானவங்க. இவங்க 2 பேர் தான் அந்த கடைச்சங்க மன்னர்கள்ல வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. சிலப்பதிகாரத்துல கோவலன், கண்ணகி கதையில வரக்கூடிய நெடுஞ்செழிய பாண்டியன், இவனை பற்றி சிலம்பு மிகச் சிறப்பாக எடுத்துரை. அடுத்ததாக கடைச்சங்ககால பாண்டியர்கள், கடைச்சங்காலத்துக்கு வந்துடும். அங்க இருக்க பாண்டியர்கள்ல வந்து சிறந்து விளங்கியவன் யாருன்னு கேட்டீங்கன்னா
அடையாளங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். இவனுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இவையான்னு கேட்டீங்கன்னா சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறனுடைய புதல்வன் என்று ஆய்வுகள் நமக்கு கூறுது. இவரது தந்தை சில நாட்களே அரசாண்டதார், சில நாட்கள் தான் அரசாண்டவர். அடையாளங்காலத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் இளமையிலேயே அரசனாக முடிசூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. சோழன் ராயசூயன் வேட்ட பெருமற்கிள்ளி சேரமான் யானைக்கட்சை மாதரஞ்சேரல் இரும்புரை ஆகிய 2 பேரரசுகள். இந்த பேரரசுகளும் திதியன், எழினி, எருமையூரான், இருங்கோ வேண்மான், பொருணன் ஆகிய வேணிகள் இப்பாண்டிய மன்னனை எதிர்த்து போரிட்டார். இவனெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவனை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவன் இளைஞங்கிற ஒரே காரணம். இவனை ஈஸியா வீழ்த்திடலாம் சொல்லி அந்த எண்ணத்தோட தான் அவங்க எல்லாம் வேலிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பாண்டிய மன்னர் எதிர்க்கிறாங்க. இது எவ்வளவு தெரியும் கேட்டீங்கன்னா, புறநானூற்றின் மூலமாக இது நமக்கு தெரியும். நெடுஞ்செழியன் சோழ சேர மன்னர்களின் தலைநகரம் வரைக்கும் அவங்களை விரட்டிட்டு போய் அவர்களை கொன்றதாக இடைக்குன்னூர் கிழார் குறிப்பிட்டிருக்காரு. இவருடைய வீரத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லப்படும். சின்னவர் செப்பேட்ல பாத்தீங்கன்னா இந்த பாண்டியனுடைய வெற்றியை பற்றி, அந்த வெற்றியின் சிறப்பை பற்றி மிக அழகாக குறிக்கப்பட்டது. மதுரையில் வீற்றிருந்து அரசாண்ட சோமசுந்தர கடவுளின் வழியில் தோன்றியதாக சொல்லப்படுகிற இந்நெடுஞ்செழிய பாண்டியனை மாங்குடி மருதனார் தமது மதுரை காஞ்சியில் குறிப்பிட்டார். போர்க்காலங்கள்ல அந்த இரவு நேரங்கள்ல பாசறைகள் அங்கங்க தனித்தனி பாசறை இருக்கு. அந்த பாசறைக்குள் இந்த பாண்டிய மன்னன் அந்த புண்பட்ட வீரர்கள் போய் தனித்தனியா சந்திக்கிறார். அங்க போய் உட்கார்ந்து அவங்க கிட்ட அன்போட அருகில உட்கார்ந்து அன்போட பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி கொடுத்து விசாரித்து இந்த வழக்கில் வந்து மன்னராக இருந்த நெடுஞ்செழிய பாண்டியன் இருந்து இது அந்த அளவுக்கு மிக இரக்கமுள்ள படை வீரர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மன்னனாக பாண்டிய நெடுஞ்செழியன் இருந்திருக்கார். பிடாகை என்பதற்கு ஊருக்குள்ளிருந்து தனியே விலகி இருக்கக்கூடிய இடம் என்று ஒரு பொருள் உண்டு. ஊருக்குள்ளிருந்து தனியே விலகி இருக்கக்கூடிய தெய்வமாக பிடாரி அம்மன் வழிபாடு அமைந்திருந்ததும் பெயர் காரணமாக சொல்லப்படுகிறது. ஒண்டவந்த பிடாரி, ஊர் பிடாரி, அடங்கா பிடாரி உள்ளிட்ட சொல்வழக்குகள் பிடாரியை மையமாக வைத்து உலவுகின்றன. சூலப்பிடாரியம்மன் கோவில் பரிவாரிச்சு வர தெய்வங்கள் வந்து 7 தெய்வம். 7 தெய்வத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் முப்பேருக்கும்போது 21 தெய்வங்கள் எங்களுக்கு. முதல் தெய்வம் வந்து அழகப்பெருமாள், 2வது தெய்வம் வந்து சூலப்பிடாரி, 3வது தெய்வம் வந்து காசியடைக்கல், 4வது தெய்வம் வந்து மலையாள கருப்பு சுவாமி, 5வது தெய்வம் வந்து மணிச்சூரன், 6வது தெய்வம் வந்து வில்லழகு, ஐயனுங்கிற ஒரு தெய்வம் உண்டு எங்களுக்கு. சூலப்பிடாரி வந்து சூலாயுதம் ஏந்தி வரும். திருமால் வந்து புல்லாங்குழல் ஏந்தி வரும். காசி அடைக்க பிரம்பும் புல்லாங்குழலும் பெரிய தெய்வம், அதாவது அழகப்பெருமாளுங்கிற பெரிய தெய்வம் பிரம்பும் புல்லாங்குழலும் ஏந்தி வரும். சூலப்பிடாரி அம்மன் சூலாயுதம் ஏந்தி வரும். காசி அடைக்க வந்து ஒரு அருவாவும் சக்கரமும் கொண்டு வரும். மலையாள கருப்பு சுவாமி வந்து அருவா, தடி, சாட்டை 3 கொண்டு வரும். மணிச்சூர தெய்வம் சூலாயுதம் 7 மணி உள்ள சூலாயுதம் ஏந்தி வரும். அடுத்து வில்லழகு நீளும் அம்பு ஏந்தி வரும். அடுத்து கிருஷ்ணகருப்பு சுவாமி அருவா, சாட்டை, தடி 3 ஏந்தி வரும். இப்படி எங்க பரிவார தெய்வங்கள் 7. 7க்கு முப்பேருக்கு 21 தெய்வங்கள். 21 பள்ளையம் எங்களுக்கு. 21 பள்ளையம் சுருக்கி நாங்கள் 7 பள்ளையமா போடுறோம். இது எங்க கோயிலோட வரலாறு, நல்ல வரலாறு. இந்த 7 கன்னிமார், என் தாய்மார் 7 பேர் இருக்காங்க இல்லையா, 7 பேர் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 7 பேருமே எல்லா கோயிலையும் இருக்க 7 கன்னிமார் சிலை இருக்கு இல்லையா, இந்த 7 கன்னிமார் சிலையும் எங்க தாய்களோட இணைச்சது. இந்த 7 தாயத்தை அவங்க 7 கன்னிமார்னு எல்லா பெரிய கோயில்கள்லையும் வச்சுருக்காங்க. இதுதான் வரலாறு. கூதிர் காலம், இவை 2ம் தான் போருக்கு உகந்த காலமாக அன்னைக்கு வந்து கணிச்சிருக்கு. இதுக்கு பின்னால ஒரு பெரிய அறிவியல் இருக்கு. ஏன் அந்த காலங்களை தேர்ந்தெடுத்தாங்க? போர்க்காலங்களில் முழங்குவது முரசு, அது நமக்கு தெரியும். போர் முரசம்
8 திக்கும் முரசு அடிமா 3 முரசுங்கள். அதே நேரத்துல விழா காலங்கள்ல இறைவனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய இந்த திருவிழா காலங்கள்ல கூட அதுக்கு முழங்குவதுக்கு பேர் தனியா இருக்கு. அது முழவு, அது முரசு, இது முழவு. வாள், வேல், அம்பு இதெல்லாம் அந்த அந்த தெரியும் நமக்கு. இன்றைக்கும் கண்காட்சிகள் அந்த பழைய அரண்மனைக்குள்ள பார்த்தோம்னா இந்த வாள், வேல், அம்பு சிறந்த போர் கருவிகளுக்காக கருதப்பட்டது. இவங்க என்ன செய்யறாங்க, படைக்கலங்களை பீலி அணிந்து அதுக்கு மேல மயில் சிறகுகள் எல்லாம் வச்சு மாலை சூட்டி அணி செய்வது வழக்கமாக. ஒரு போருக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு வெற்றி வாயை சூடி வருகிற அந்த மன்னரை பாராட்டுவதை போல அந்த படையில் பயன்படுத்தப்பட்ட கருவிகளை அவங்க நினைச்சிருக்காங்க. அதை சுத்தம் செய்து எண்ணெய் பூசி பீலி செய்து மாலை அணிவித்து அந்த ஆயுதங்களுக்கும் அவர்கள் மரியாதை செய்வது, அணி செய்வது ஒரு வழக்கமா அன்னைக்கு இருந்தது. அதே நேரத்தில் படை கலன்களில் இந்த வில், வேல், அம்புகளில் குருவிக்கரை படிந்திருந்தால் அது புகழின் அடையாளமா கருது. அந்த நேரத்தில் அதுதான் புகழின் அடையாளம். ரத்தம் இருக்கணும். ரத்தம் இருந்தாலோ, நுனியும் கங்கும் நெளிந்திருந்தாலோ, அடிபட்டு இருந்தாலோ, சிதைந்திருந்தாலோ அது மிக நீண்ட போர்களை சந்தித்து ஒரு ஆயுதம். அப்படிங்கிறனால அந்த ஆயுதத்துக்குரிய மரியாதை செய்யப்படும். அதே மாதிரி போர்க்களம், அந்த போர்க்களத்துல தங்கியிருக்காங்கல்ல அந்த பாசறைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா தலையில் வேயப்பட்டிருந்தன. தலையினால வேயப்பட்டு, ஏன்னா தலையினால் வேயப்பட்டிருந்த அந்த பாசறைக்குள் இருக்கின்ற அந்த அடிபட்ட போர் வீரர்களுக்கு ரொம்ப நல்லா குழுக்கள் ஒரு மாதிரி வெப்பம் அதிகமாக இல்லாமல் அந்த பாசறைகள் சுலபமாக கழட்டு செல்வதோ எடுத்து செல்வதோ உணர்ந்ததாக தலைகுடியினால் அந்த பாசறை அமைக்கப்பட்டது. இது போர் வீரர்களுக்கு மட்டும் கிடையாது, யானைகள், குதிரைகளுக்கும் இன்று தனித்தனி இடங்கள். இதுக்கு தனித்தனி யானைகள் தனி பாசறை, குதிரைகளுக்கு தனி பாசறை. ஏன்னா அதுகளே கவனிக்கணும், அது குணப்படணும், பாதுகாக்கணும், அது அடிபட்டு அதைக்கும் மருத்துவம் செய்யணும். அதுக்கு தனி பாசறை. இதே போல தனித்தனியான வசதியும் மருத்துவ வசதியும் தனித்தனி இடங்களில் அமைகின்றன. இதுதான் அந்த பாண்டியனுடைய சிறப்பு, அவனுடைய அரசாங்கத்தின் சிறப்பு, அவன் ஆண்ட பெருமை இது. அதே மாதிரி இந்த பாசறைகள் பாதுகாப்பதற்கு வாழ்ஏந்திய வீராங்கனைகள், வாழ்ஏந்திய மகளிர் இரவு முழுக்க என்ன செய்யறாங்க, பாசறைகளை தீப்பந்தம் ஏற்றி பணி செய்திருக்கிறார்கள் என்று முன்னைப்பாட்டு இந்த மகளிரை பற்றி, பாசறை காத்த மகளிரை பற்றி முன்னைப்பாட்டு பாருங்கள். கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை வட இந்திய தத்துவங்கள் தென் பகுதியில் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட 5 நிலை தலைவன் தலைவி வழிபாட்டு முறைகள் தென் பகுதியில் பிரபலமாக இருந்துள்ளது. சில கோட்பாடுகள் என்பது நம்மிடையே வரிசைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. இறையியல் கோட்பாடு, மெய்யியல் கோட்பாடு, இன்பியல் கோட்பாடுகள் என்று அந்த கோட்பாடுகள் நம்மிடையே உலவி இருக்கின்றன. ஆசீவகம், சமணம், பௌத்தம் இவை 3ம் மெய்யியல் கோட்பாடுகளை பேசியது. ஆசீவகமும் சமணமும் ஆன்மா என்கின்ற உயர்நிலைகளை முக்கியத்துவம் தந்த அதே பொழுதுகளில் வர்ண கோட்பாடுகளை எதிர்த்து நின்றதாகவும் சொல்லப்படுகிறது. சைவத்தில் கபாலிகம், காலாமுகம் என்கின்ற பிரிவுகள் இருக்கின்றன. கபாலிகத்தில் ஆசீவகத்தின் கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கபாலிகத்தில் வைதீகத்தை இணைத்து காலாமுகம் என்று உருப்பெற்றதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. சங்க காலத்தில் தன்னுடைய மன்னன் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், தன்னுடைய மன்னனுக்கு எதிரிகளால் எந்த தீங்கும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், தன்னுடைய மன்னன் போர்களில் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் வீரர்கள் தங்களது தலையை அறிந்து பலிபீடத்தில் வைத்து வழிபட்டதாக சொல்லப்பட்டது. இந்த தலையை அறிந்து பலிபீடத்தில் வைத்து வழிபடுவதை நவகண்டம் என்று கூறுகிறார். இதை பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகார வரிகளில் நாம் அறிய முடிகின்றது. இந்த நவகண்ட வழிபாடு என்பது பிடாரி அம்மனுக்கு செலுத்தியதாக அறிய முடிகிறது. கொற்றவை என்கின்ற துர்க்கை, காளி ஆகிய போர் தெய்வங்களை பிடாரி என்று இவர்கள் பொதுவாக அழைத்ததாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த நவகண்டம் கொடுக்கக்கூடிய மரபு என்பது சோழர்கள் காலத்திலும் விஜயநகரர்கள் காலத்திலும் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. இயற்கையை வழிபடக்கூடிய அந்த வகையில் இருந்த மாற்றம் என்பது நடுகள் வழிபாட்டில் துவங்கி இருக்கிறது என்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. வீர மரணம் அடைந்தவர்களை நடுகள் வைத்து வழிபடுவது என்பது தொல் சமய மரபாக நமக்கு காண கிடைக்கிறது. தென்னவ வாழி அடர்த்தெழு குருதி
அடங்கா பசுந்துணி பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி வெற்றிவேல் தடக்கை கொற்றவை என்று சங்க இலக்கியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் பிடாரி கையாளப்படுகிறாள். மேலும் கூடுதலாக ஐங்குறுங்காப்பியங்களான உதயணகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதா காவியம், சூளாமணி, நீலகேசி என்கிற காப்பியங்களிலும் சமண சமயம் சார்ந்த தர்க்க நூலான நீலகேசியிலும் பிடாரி அம்மனை பற்றி பெரும் கதையாடல் பதிவாகியுள்ளது. சிவகங்கையில் சூலப்பிடாரிக்கான தரவுகளுக்கான தேடலின் போது 2 நடுகர்கள் நாம் காண கிடைத்தது. அந்த 2 நடுகர்களும் நவகண்டத்தை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்திருந்தது என்று நம்மால் சொல்ல முடியும். என்றாலும் கூட அந்த 2 நடுகர்களும் நவகண்டத்தின் அடையாளமாகத்தான் இருந்தது என்பதற்கான ஆதாரம் எதுவும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. கணவர் இறந்தவுடன் சதியேறிய பெண்களுக்காக நடுகர்களும் சதிகர்களும் வைத்து வழிபடக்கூடிய மரபுகள் நம்மிடையே இருந்திருக்கிறது. அப்படி சதியேறிய பெண்களுக்கான சதிகர்கள் மற்றும் நடுகர்கள் என்பது இன்றளவும் கூட நாம் காண கிடைக்கிறது, வழிபாட்டிற்குரியதாகவும் இருக்கின்றது. அந்த பெண்களுடைய பெயர்கள் என்பது காலப்போக்கில் மருவி அல்லது மறந்து போகின்ற சூழலில் அந்த பெண்களின் பெயர்களை தீப்பாய்ந்த அம்மன் என்பதாக அழைத்து வழிபடுவது என்பது இன்றைக்கும் நாம் காண முடிகிறது. இந்த சதிகர்களும் நடுகர்களும் கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு பின் மிகுதியாக நாம் காண கிடைக்கின்றது. திருவாதவூர் பிடாரியம்மன் ஆலயத்தில் தீப்பாய்ந்த அம்மனுக்கும் சன்னதி இருப்பது என்பது வரலாற்று சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. மேலும் மேலப்பூங்குடி முப்பந்தி கண்மாயில் சதிகள் ஒன்றும் நடுகள் ஒன்றும் நமக்கு காண கிடைத்தது சிறப்பானதாக இருக்கிறது. ஆசீவகம், சாங்கியம், வைசேடிகம் ஆகிய சமயங்களைப் பற்றி தர்க்க நூல்கள் பேசுகின்றன. நிலம், நீர், காற்று, நெருப்பு, உயிர் ஆகிய உலகத்திலுள்ள எல்லாம் அணுக்களால் ஆனதாகவும் ஆற்றல் என்பதை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது என்பது உள்ளிட்ட அறிவியல் கோட்பாடுகளுடன் ஆசீவகம் பயணித்ததாகவும் தர்க்க நூல்கள் கூறுகின்றன. ஊருக்குள் தென்பகுதியில் பிடாரியம்மன் ஆலயமும், ஊருக்கு வெளியில் வடக்கு பகுதியில் ஐயனார் ஆலயமும் இன்றளவும் இருப்பதை நாம் காண முடிகிறது. இதற்கு அந்த கிராமத்து பொதுமக்கள் சில கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதாவது ஊருக்குள் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி அதிர்வலைகள் என்பது ஊரை விட்டு வெளியில் சென்று விடாமல் பிடாரியம்மன் காத்தருள்வதாகவும், ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி அதிர்வலைகள் ஊருக்குள் நுழைந்து கேடுகளை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக ஐயனார் ஊருக்கு வெளியில் இருந்து காத்தருள்வதாகவும் கிராமத்து மக்களிடையே நம்பிக்கை என்பது இன்றளவும் இருக்கிறது. சூல் என்பது கருவையும் குழந்தைகளையும் குறிக்கின்றது. கருவையும் குழந்தைகளையும் காத்தருளக்கூடிய தெய்வமாக பிடாரியம்மன் இருக்கின்ற காரணத்தினால் சூலப்பிடாரி என்று பெயர் வந்ததாக கிராமத்து மக்கள் பெயர் காரணம் கூறுகிறார்கள். கூடுதலாக திரிசூலம் வைத்து வழிபடுவதாலும் பிடாரி அம்மனுக்கு சூலப்பிடாரி என்று பெயர் வந்ததாகவும் பெயர் காரணம் கூறுகிறார்கள். சூலப்பிடாரிக்கு வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு பெயர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. சூலப்பிடாரி, மாயப்பிடாரி, பிடாரி அரசி, வரத பிடாரி என்கின்ற பெயர்கள் வழங்கப்படுகிறது. சரி, பெயர்கள் தான் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது என்று சொன்னால் வழிபாடும் கூட வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு விதமானதாக விளங்குகிறது. உதாரணமாக சருகு வளையப்பட்டியில் இருக்கக்கூடிய பிடாரியம்மன் ஆலயம் என்பது திரிசூல வழிபாட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறது. திருவாதவூரில் சிலை வழிபாட்டுடன், அதாவது உருவ வழிபாட்டுடன் சூலப்பிடாரியம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது. அந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால் பாண்டியர் கால கொடிமரம் என்பது அங்கு இன்றளவும் நாம் காண முடிகிறது. சிங்கமுனரி எஸ்வி மங்கலத்திற்கு சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய சூலப்பிடாரி அம்மன் ஆலயம் என்பது வரலாற்று அமைப்பாக நடுகள் வழிபாட்டில் இன்றளவும் வழிபாட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறது. பொதுவாக ஆலயங்களை நாம் சதுர வடிவில் அல்லது நீள் சதுர வடிவில் அல்லது அருங்கோணத்தில் தான் பார்க்க முடியும். ஆனால் சிங்கமுனரி எஸ்வி மங்கலத்தில் இருக்கக்கூடிய நடுகள் வழிபாட்டு சிறப்பு மிக்க அந்த பிடாரியம்மன் ஆலயம் வட்டக்கோவிலாக அமைந்திருக்கிறது. மேலும் மேற்கூரை எதுவும் இல்லாமல் வெயிலுக்கு உகந்ததாகவும் மழைக்கு உகந்ததாகவும் அந்த கோயில் என்பது அமைந்திருக்கிறது. சூல வழிபாடு, உருவ வழிபாடு, நடுகள் வழிபாடு என்று வெவ்வேறு விதமான வழிபாடுகளில்
பிடாரியம்மன் ஆலயத்தை நாம் காண முடிந்தது. இந்த மன்னர்கள் காலத்திய பிடாரியம்மன் வழிபாட்டுக்குரிய கிராமங்களிலும் ஊர்களிலும் மீன்பிடி திருவிழாக்களும் மஞ்சு விரட்டும் என்பதும் பிரசித்தி பெற்றதாக இருந்திருக்கிறது. இந்த வழக்கம் என்பது நாளடைவில் பரவலாக பரவி எல்லா பகுதிகளிலுமே மீன்பிடி திருவிழாக்களும் மஞ்சு விரட்டும் இன்றும் தொன்று தொட்டு நடந்து வருகிறது. பிடாரியம்மன் வழிபாடு என்பது மருத நிலத்திற்குரிய வழிபாடாக அறியப்படுகிறது. கூடுதலாக நாகக்கன்னி வழிபாட்டுடனும் பிடாரியம்மன் வழிபாடு தொடர்புடையதாக கூறப்படுகிறது. வேட்டை சமூகத்தில் இருந்த தலைவி மற்றும் தலைவனை பிடாரி பிடாரன் என்றழைக்கும் வழக்கமும் இருந்துள்ளது. நாகர்குலத்தில் பிடாரி அம்மனை ஆதித்தெய்வமாக போற்றியதாக குறிப்புகள் காணப்படுகின்றன. வயல் சார்ந்த இடம், இதை நான் மருதநிலம் என்று சொல்றேன். இந்த ஆற்று பெருக்கை ஒட்டியும் குளம் குட்டைகளை அடுத்தும் அமைந்திருந்தது இந்த குடியிருந்த மருதநில வழிபாடு. மென்முறை வழிபாடு ஒன்று, மென்முறை வழிபாடு. இந்த மென்முறை வழிபாடுகள் எப்படி கேட்டீங்கன்னா அன்பையும் அருளையும் வேண்டும் மனப்பக்கம். இந்த மென்முறை வழிபாட்டுல அன்பு, அது இதற்கான ஒரு வழிபாடு தான் மென்மையான மென்முறை வழிபாடு. இதே நேரத்தில் தங்களுடைய மன்னன் போர்ல வெற்றி பெற்றான். அந்த வெற்றி பெற்ற மன்னன் நீண்ட ஆயுளை பெற்று திகழ குலதெய்வ வழிபாடு செய்வதனை இலக்கியங்கள் நிறைய சொல்லிட்டாங்க. தன்னுடைய மன்னன் நீடு வாழணும், அவன் எந்த போருக்கு சென்றாலும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று இறைவனை வழிபட்ட முறைகளையும் இந்த பாடல்கள்ல அழகா இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. பாண்டியனுடைய வரலாற்றுல போரில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு நடுகள் எடுக்கும் மரபு இருந்தது. இந்த நடுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீரர்களை போற்றும் முகமாக வேல் நட்டி அரண் அமைத்து ஒரு கோயிலை போல அந்த அரண்களை அமைத்திருக்கிறாங்க. அந்த நடுகளை சுற்றிலும் ஒரு கோயிலை போல ஒரு வடிவத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. என் மக்களுக்காக, என் மன்னனுக்காக உயிர் துறப்பேன்னு நினைத்த இந்த படை வீரர்களுக்கு ஆலய வழிபாடு முறையிலேயே அவர்கள் அந்த கோயிலை அமைச்சிருக்காங்க. நீராட்டுதல், பலியிடுதல், விளக்கேற்றுதல் போன்ற எல்லா முறைகளையும் ஆலய வழிபாட்டை போலவே நடுகள் வழிபாட்டையும் எப்படி ஒரு இறைவனை வணங்குவார்களோ அதே போல தன் தேசத்திற்காக, தன் நாட்டிற்காக போரிட்டு உயிர் நீத்த படை வீரர்களையும் தெய்வத்திற்கு சமமாக அவர்கள் வைத்திருந்தார்கள் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நம்ம அறிவோம். இந்த நடுகள் வழிபாட்டுல இந்த மண்ணில் ஊந்தப்பட்ட கல்லில் காலப்போக்கில் இந்த கல்லுக்குள் கடவுள் உறைந்திருப்பதாக ஒரு நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டது. இதன் விளைவாக பின்னால இது என்ன செய்யுது, கடவுள் இந்த கல்லுக்குள் உறைந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இது குலதெய்வ வழிபாடாக மாறுகிறது. உருவ வழிபாடு தூண்டுவதற்கான பின்புலமாகும். இதன் பின்புலம், இதன் மூலமாக உருவ வழிபாடுக்கான வாசல் திறக்கப்படுகிறது. சங்க காலத்தில் தோன்றிய நடுகள் வழிபாடு மரபு என்பது சமயங்கள் வளர்ச்சி அடைஞ்சப்ப குலதெய்வமாக, கிராமத்து தெய்வங்களாக மாற்றம் பெற்றன. இதுதான் பின்னால குலதெய்வமாக, கிராமத்து தெய்வமாக அது மாற்றமடையுது. வீர மரபு என்பதை தாண்டி நடுகர்கள் எளிய மக்களின் வாழ்வியலை பதிவு செய்யும் நேரடி சான்றுகளாகும். இதுதான் முக்கியம். இது நேரடி சான்று. ஊருக்கு ஒரு பிடாரி, ஏரிக்கு ஒரு ஐயனார் என்கிற சொல்லாடலின் தொடர்ச்சியாக சில கிராமத்து மக்களை சந்திக்க நேர்ந்தபோது அவர்களது குலதெய்வ வழிபாடும் அவர்களது குலதெய்வத்திற்கான பின்னணி கதையும் அதிலிருந்த சுவாரஸ்யங்களும் அதைத் தொடர்ந்து எங்களது சில பயணங்களும் தேடல்களும் தான் இந்த காணொளிக்கு வித்திட்டது. அதில் எமக்கு காண கிடைத்த எல்லாவற்றையுமே உங்கள் பார்வைக்கு வைக்க முடியவில்லை என்றாலும் சிலவற்றை சுவாசம் திரைக்களம் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளேன். ஆம், செவிவழிக்கதைகளில் தலைமுறை தலைமுறையாக குலதெய்வ வழிபாட்டில் உயிர்ப்போடு இருக்கிறார்கள் ஜனங்களின் சாமிகள்.